ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசை சீரியல் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? முத்துவோட தம்பி ரவி ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கிது. அதில் ஹோட்டல் எம்டியும் அவங்க ஒய்ஃபும் இறங்குறாங்க, கூடவே அவங்க பொண்ணும் இறங்குறாங்க. அப்போ ஹோட்டலுக்குள்ளே வேலை செய்கிற ஒருத்தர் பார்த்துட்டு, டே ரவி அங்கே பாடுறா, எம்டி கூட ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காங்க, அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே அது அவங்க ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. இல்லைடா, கூடவே ஒரு அழகான பொண்ணு வந்து நிற்கிது பாருடா அப்படின்னு சொல்லும்போது ரவியும் பார்க்குறாரு. அப்போ அவங்க ஒய்ஃபையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு எம்டி வந்து உள்ளே வராரு. வந்தவர் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு, இதுதான் என் ஒய்ஃபு, இதுதான் என் பொண்ணு நீத்து, இவ தான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்திருக்கா, இவ தான் இனிமேல் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்க போகிறா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ உடனே எம்டியோட ஒய்ஃப் இருந்துட்டு, எதுக்கு இப்போவே நீ பிஸ்னஸ் எல்லாம் பார்க்குற, நீ கல்யாணம் பண்ணிக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை இப்போதைக்கே இல்லை, நான் வந்து பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறேன், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா மம்மி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ரவி கூட நின்றுட்டு இருக்க ஃப்ரெண்ட் இருந்துட்டு, டே நம்ம ஓனர் வந்து அந்த காலத்திலேயே வந்து ஹிந்திக்கார பொண்ணை உஷார் பண்ணியிருக்காரு பார்த்தியாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா ரவி இருந்துட்டு, டே கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஹோட்டலோட எம்டி இருந்துட்டு அவங்க பொண்ணு நீத்துவை வந்து எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ ரவியையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நீத்து இதுதான் ரவி, நம்ம ஹோட்டலோட செஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரவி நீ வந்து நீத்துக்கு எல்லாமே சொல்லிக் கொடு, நம்ம ஹோட்டல் எல்லாம் சுற்றிக்காமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்டி வந்து அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு கிளம்புறாரு. அவங்க இப்படி கிளம்புற ஓரத்தில் ஹோட்டலுக்குள்ளே வந்து ஸ்ருதி என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ அந்த நீத்து வந்து ரவி பக்கத்தில் வந்து நின்றுட்டு, ஹலோ ரவி, டேடி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு, உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் பற்றி எல்லாம் என்கிட்ட நல்லா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கை கொடுக்குறாங்க. அதுக்கு ரவி வந்துட்டு, ஓகே மேடம் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மேடம் கிடமெல்லாம் வேண்டாம், இனிமேல் என்ன நீத்துடையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கை கொடுக்குறாங்க. கரெக்டாக ரவி அவங்களுக்கு கை கொடுக்குற சமயத்தில் உள்ளே வந்துடுறாங்க ஸ்ருதி. நீத்து ரவியும் கை கொடுக்குறதே வந்து கரெக்டாக பார்த்துறாங்க ஸ்ருதி. பார்த்துட்டு இப்படி கேஷுவலாக தான் நிற்கிறாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக ரவியோட ஃப்ரெண்டு பின்னால் இருந்து ஸ்ருதியை பார்த்துறாங்க. டே அங்கே பாருடா ஸ்ருதி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பின்னால் இருந்து சொல்கிறாரு. ஸ்ருதியை பார்த்தோன்னே ரவி ஹாய் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஜாட காமிக்கிறாரு. ஜாட காமிச்சிட்டு ஓனர்கிட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போனோன்னு அங்கே போயிட்டு, நீ உட்காந்துட்டு நான் வந்துடுறேன், ஹோட்டல் எம்டியோட பொண்ணு தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹோட்டல் எல்லாம் சுற்றி காமிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சுற்றி காமிக்கிறதுக்கு என்ன மியூசியமா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி எப்போ போல கேட்குறாங்க. சரி என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி ரவி கேட்கும்போது, இல்லை ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதை சாப்பிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ வெயிட் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்ருதி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் வந்து நீத்துக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அந்த நீத்து இருந்துட்டு, நம்ம ஸ்டாஃப் எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து அங்கே நிற்கிறாங்க. அங்கே வந்தவங்க கிட்ட வந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இனிமேல் வந்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா பேர் எடுக்கணும், புதுசாக இன்னோவேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரவி கிட்ட வந்து, உங்ககிட்ட பேசுனதால் எனக்கு இப்போ நிறைய புது ஐடியாஸ் எல்லாம் கிடச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரோட கொலாபரேஷனில் பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லா வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாத்த பார்த்து, நீங்கள் எல்லாருமே என்கிட்ட எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசலாம், ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணலாம், நீங்கள் எம்டி மாதிரி என்ன நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது, நான் வந்து எம்டியாகவும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி இருந்துட்டு, இவன் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்கிறேன், இவன் லூஸா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. சரி எல்லாரும் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கூட பேசிட்டு அப்படியே வராங்க. அப்புறம் ஸ்ருதி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து நின்னதுக்கப்புறமா அந்த நீத்து இருந்துட்டு, ஓகே உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஹிந்தியெல்லாம் தெரியாது மேடம், ஒன்லி தமிழ் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. நீங்கள் குயிக்காக லேர்ன் பண்ணுங்கள் ஹிந்தியை, நீங்கள் ஒரு வேளை நார்த் இந்தியாவில் வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்னால் உட்காந்துருந்த ஸ்ருதி வந்துட்டு ஹிந்திலேயே அதுக்கு பதில் சொல்லிட்டு எந்திரிச்சு, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. அப்போ வந்து ஸ்ருதி பக்கத்தில் வந்து நின்னதை பார்த்தோன்னே, இவங்க யார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறாங்க. அதுக்கு ரவி இருந்துட்டு, இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியை மேலே எங்கேயே அளவெடுக்கிற மாதிரி அந்த பொண்ணு பார்த்துட்டு, நீங்கள் மேரீடா அப்படின்னு சொல்லி ரவியை கேட்குறாங்க. ஆமாம் மேடம் நான் மேரீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் லுக்கிங் ஸோ யங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்துச்சு, உங்களை பார்த்தாவே அந்த மாதிரி மேரேஜ் ஆன மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே எனிவே அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறாங்க. அந்த பொண்ணு கிளம்பி போனதுக்கப்புறமா ஸ்ருதி இருந்துட்டு, டேய் வெண்ண லூஸா, நான் எம்டியாவும் இருப்பேன், எம்டியாவும் என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஆமாம் இவென்ன நீ மேரீடுன்னு சொன்னால் விஷ் பண்ணணும், அதை விட்டுப்பட்டு உங்களை பார்த்தா மேரீடு மாதிரியே தெரியல அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை பார்த்தா இன்னும் எங்கே இருக்குது, அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க யாராவது புகழ்ந்தா உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. யார் உன்னை பார்த்தா எங்கே இருக்கா, அவள் உன்னை வச்சு வேலை வாங்கணுங்கிறக்கு வேண்டி உன்னை புகழ்ந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. சரி வா டைம் ஆயிடுச்சு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கூப்பிட்றாங்க. இல்லை இப்போ தான் புது பாஸெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஹோட்டல் சுற்றி பார்க்கணும், அதனால் எனக்கு வேலை இருக்குது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்புகிறாரு. அதை பார்த்தோன்னா ஸ்ருதிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது, ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறாங்க. இங்கே மீனாவோட அம்மா வீட்டில் காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து மீனா கரெக்டாக வராங்க. அவங்க அம்மா வந்து வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனா எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டுட்டு, அம்மா நான் தான் வந்தேன், இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பூ கொடுக்க வேண்டியது இருக்குது, கொடுத்துட்டு அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சத்யா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கலாம், காலேஜில் போயிட்டு இருக்கானா ஒழுங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனை பற்றி தான் நானே உங்ககிட்ட பேசணுன்ட்டு இருந்தேன் மீனா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, அவனோட போக்கே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் சொன்னேன் அவன் ஸ்பெஷல் கிளாஸ்க்கெல்லாம் போகிறான், நல்லா படிக்கிறான்னு சொன்னேன் ஏமா அப்படின்னு சொல்லும்போது, நானும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ அவனோட சாவகாசமே எல்லாம் சரியில்லை,
அவனோட பாக்கெட்லேருந்து நாங்கள் சிகரெட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், சத்யா சிகரெட் பிடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்குறாங்க மீனா. சிகரெட் பழக்கம் மட்டும்தான் இருக்கா, இல்லை குடிப்பழக்கத்தை கூட பழகிட்டானான்னு எனக்கு பயமாக இருக்குது மீனா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா கால் வலிக்கு நின்னா கூட உங்கள் அப்பாவுக்கு அந்த கெட்ட பழக்கமெல்லாம் கிடையாது, ஆனால் இவன் இந்த மாதிரியெல்லாம் கெட்ட பழக்கத்தை பழகிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு மீனா, இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுமா, அந்த சிட்டி கூட சேர்ந்து இந்த மாதிரி ஆயிட்டான், இரு நான் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிறேன், அவனை போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்புறாங்க. மீனா நான் சொல்கிறது கேளு, நீ அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. இல்லைம்மா நான் பார்த்துக்கிற விடு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக மீனா போகிறாங்க. மீனா நேராக வந்து சிட்டியோட ஆஃபீஸ்க்கே போகிறாங்க. கதவு திறந்துட்டு உள்ளே வந்துட்டு ஆவேசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே அவங்கள பார்த்த உடனே அந்த சிட்டி வந்துட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். என்னவா உன்னோட உபசரணை எல்லாம் போதும், எனக்கு நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கதவு திறந்துட்டு வெளியே இருந்து ஒருத்த வந்து, நான் சொல்ல கேட்காம உள்ளே வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, விடுடா நம்ம சத்யாவோட அக்கா தானே, விடுறா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு, என்னக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னத்த சொல்கிறது, நீ எதுக்கடா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் தம்பியோட வாழ்க்கையை கெடுக்காம இருக்கவே மாட்டியா நீ அப்படின்லாம் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறீங்க, நான் இங்கே உங்கள் தம்பியோட வாழ்க்கையை கெடுத்தேன், நான் தான் ஃப்ரெண்டுங்கிற முறையில் வேலை போட்டு கொடுத்து வருமானத்துக்கு வழி பண்ணி வச்சிருக்கேன். ஆமாம்மா பெருசாக நீ வருமானத்துக்கு வழி பண்ணி வச்சிருக்கேன், படிக்கிற பையனை கெடுத்து வச்சிருக்கிற நீயே, உன்னால தான் அவன் சிகரெட் எல்லாம் பிடிச்சி பழகிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, சிகரெட் பிடிக்கிறானா அப்படின்னு சொல்லி போட்டு சாவகாசமாக சிகரெட் பிடிக்கலன்னா கீழே விழுந்துரும்லன்னு நக்கலா பேசுகிறான் அந்த ரவுடி. அதை கேட்டோன்னே மீனா டென்ஷன் ஆகி, படிக்கிற பையனோட வாழ்க்கையை கெடுக்கிற அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதை கேட்டோன்னு அவன் வந்துட்டு, கெட்டு போகிறானா, கெட்டு போகாமல் இருக்கணும்னா அவனை தூக்கி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறான். அதை கேட்டோன்னே மீனாக்கு ஆத்திரம் வந்து, உன்னால தான் இந்த மாதிரிலாம் ஆகுது, நீ வந்து அவனுக்கு எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு வேலை செய்யறதுக்கு வேண்டிய அவனை வந்து கெட்டவனாக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் ரொம்ப பேச ஆரம்பிச்சாரு. உடனே பொறுக்கி, நான் யார்கிட்ட இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், நீலாம் திருந்தவே மாட்டேன், இனிமேல் என் தம்பியோட சாவகாசம் வச்சுக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசுகிறாங்க. போனால் போது ஃப்ரெண்டோட அக்காவாச்சன் மரியாதை கொடுத்தா நீ என்ன ஓவரா பேசுகிற போடி அப்படின்னு சொல்லி வாடி போடின்னு பேச ஆரம்பிச்சிடறான். என்னடா சொன்ன, வாடி போடின்னு பேச ஆரம்பிச்சிட்டியா, செருப்பு பிஞ்சிருண்ட நாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சுற்றி வந்து அந்த ரவுடியை அடிக்கிறதுக்கு கை வாங்கும்போது அவன் பிடிச்சி மீனாவை அப்படியே தள்ளி விட்டுறான். விழுந்த ஸ்பீடில் வந்து மீனா கீழே போய் விழுகவும் ஒரு மரக்கட்டையில் வந்து மீனா கழுத்துக்கட்டே தலைக்கிட்டு அடிபட்டுறது. கீழே விழுந்த மீனா எந்திரிச்சு போய், என்னையவே தள்ளி விட்டுட்டியா நீ எல்லாம் விளங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்கு போறாங்க. அடிக்க போன கையை வந்து அவன் முறுக்கிறதுக்கு அப்படியே வரும்போது அந்த சமயம் பார்த்து ஒரு ஆள் அப்படியே வந்து அந்த ரவடி சிட்டி மேலே விழுறான். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது பின்னால இருந்து முத்து ஓங்கி அடிச்சு அவனை தள்ளி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. யார் மேலடா கையை வச்சா, என் பொண்டாட்டி மேலே நீ கையை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு நல்லா சாத்துன்னு சாத்துறாரு. உன்னையெல்லாம் இதுக்கு மேலே சும்மா விட்டு ஆகாது அப்படின்னு சொல்லி போட்டு நல்லா அடிக்கடி நடிக்கிறாரு. அடிக்கடிக்க மீனா வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி தடுக்க ஆரம்பிச்ச உடனே, சரி வா போகலாம், இவனை போய் அடிச்சு நம்மளுக்கு என்ன ஆக போகுது வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் மீனாவோட குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சாவகாசமும் இருக்கக்கூடாது, அவங்க கிட்ட சாவகாசம் வச்சுக்கிட்ட உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வா மீனா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிளம்புறதுக்கு திரும்புறாரு. திரும்பும்போது பார்த்தா முத்துவோட கையில் ரத்தமா இருக்குது. இது என்ன ரத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கும்போது, உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்குதா மீனா, திரும்ப அப்படின்னு சொல்லும்போது மீனா அப்படியே தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கழுத்துக்கிட்டு இருந்து ரத்த வர மாதிரி இருக்கு. உடனே பார்த்துட்டு, உனக்கு அடிச்சானா, உன்னை என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் திமிரா அந்த சிட்டி சொல்றான். அதை கேட்டோன்னா, என் பொண்டாட்டி மேலேயே கையை வச்சு அடிக்க வேற செஞ்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனை நல்லா சாத்துன்னு சாத்தி தள்ளி விட்டு கையை முறிச்சு கையை உடச்சிடுறாரு. உன்னையெல்லாம் இதுக்கு மேலே ஏதாவது பண்ணாலும் தகும், உன்னையெல்லாம் கையை முறிச்சது பத்தாது, உன்னையெல்லாம் கொன்னாலும் தகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டோன்னா மீனா இருந்துட்டு, ஏங்க இவனை கொண்டுட்டு நீங்கள் எதுக்குங்க ஜெயிலுக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாங்க. வெளியே போக மீனா வந்து, நீங்கள் எப்படிங்க இங்கே வந்தீங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. நான் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லி என் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தானே நீ என் கூட வந்த, அதே மாதிரி தான் உன் மானத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன், அத்தை சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. சொல்லிட்டு அவங்க வெளியே கிளம்புறாங்க. கீழே விழுந்து கிடக்கிற சிட்டியை ஆளுங்க தூக்கி விடுறாங்க. அவன் நின்றுட்டு அப்படியே இவங்களையே பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோஹிணியை பிளாக்மெயில் பண்ண வந்து வண்டியில் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து ரோஹிணியும் அவள் ஃப்ரெண்டு வித்யாவும் பைக்கில் வந்து இறங்குறாங்க. அப்போ அந்த வித்யா இருந்துட்டு, டே எச்எஸ் ஒரு எதுக்கடா எங்களை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வா கல்யாணி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ எதுக்கடா என் பையனை போய் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. எதுக்கு போய் பார்த்தேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு எங்களை வர சொன்னேன், எப்போ போல பிச்சை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வித்யா கேட்குறாங்க. இனிமேல் என் பையனை போய் பார்க்குற வேலையில இனிமேல் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அது என் கையில் இல்லை உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த ஆள். அதை கேட்ட உடனே, சரி இப்போ என்ன வேணும், எதுக்கு எங்களை வர சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு கூப்பிடுவாங்க, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ போல வாங்குறது தானே, அதுக்கு எதுக்கு இப்போ என்னை வர சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எப்போ போல வாங்குறதுக்கு நான் வரல, எனக்கு ஃபைனலாக ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்கும்போது, ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா எனக்கு சரிப்பட்டு வராது, அது மட்டும் இல்லை இப்போ நான் வேற ஜெயிலுக்கு போயிட்டேன், என்னை ஒருத்தன் அடித்தான், அவன் எதுக்கு அடித்தானே எனக்கு தெரியல, அவன் கூட கைகலப்பாய் தான் நான் ஜெயிலுக்கே போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டோன்னா அவங்க ரெண்டு பேரும் மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா ரோஹிணினால தான் வந்து அந்த ஆளே ஜெயிலுக்கு போனா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால என் பொண்டாட்டியும் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொன்னோன்னே, உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட வாழக்கு இஷ்டம் இல்லாமல் தானடா உன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறாங்க. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வேறு யார் வேலை தருவாங்க, அதனால தான் நான் சொந்தமாக ஏதாவது பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என்னால் உடம்பு வளைஞ்செல்லாம் வேலை செஞ்செல்லாம் சம்பாதிக்க முடியாது, எனக்கு அறிவு இருக்குது, அதை வச்சு நான் ஏதாவது பண்ணி சம்பாத்தியம் பண்ணிக்குவேன், அதனால் நான் இப்போதைக்கு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறேன். என்னன்னு சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. இல்லை இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட் ஒன்று வந்திருக்கு 30 லட்சத்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்ல வரும்போது வித்யா இருந்துட்டு, ஏன் நீ வந்து இப்போ புரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
நான் வேறு இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிட்டேன், என் புது பொண்டாட்டி ஊரில் இருக்கா, அவளையும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடலான் இருக்கேன். ஏன்னா நான் வந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லியிருந்தேன், இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சிங்கப்பூர்லேருந்து சம்பாரிச்சிட்டு வந்த பணம்லாம் எங்கேன்னு சொல்லி அவள் கேட்பால, அதுக்கு தான் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து மலேசியாவிலேருந்து வந்ததா சொன்னேல, அதே மாதிரி நான் சிங்கப்பூர்லேருந்து வந்ததா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நக்கலாக சொல்கிறான். அதுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்கும்போது, என் புது பொண்டாட்டியும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடலான் இருக்கேன், அப்போ தங்கறதுக்கு வீடு வேணும், சிங்கப்பூரில் வேலை செஞ்ச பணமெல்லாம் எங்கே நான் கேட்பா, அப்போ கையில் காசு வேணும், இதுக்கெல்லாம் சேர்த்து ரவுண்டாக எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறான். அதை கேட்டோன்னே ரோகிணி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. டே, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? 30 லட்ச ரூபா என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற, நீ என்ன பேங்க்கில் லோனாக கேட்குற அப்படின்னு சொல்லி வித்யா கேட்குறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு 30 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் இருந்துட்டு, உன் புருஷன் தான் ஷோரூமெல்லாம் வச்சிருக்கான்ல, அதுலேருந்து எடுத்துக்கொடு, உங்கள் மாமியார் வீட்லேயும் நல்லா வசதி தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 30 லட்ச ரூபாயெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, அதெல்லாம் என்னால் போட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. உடனே வித்யா இருந்துட்டு, இவங்ககிட்ட எதுக்கு நீ கெஞ்சிட்டு இருக்க, வா நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த நின்றுட்டு இருக்கிற ஆள் வந்து அப்படியே சிரிக்கிறான். என்னன்னு சொல்லி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? நான் வந்து ஒரு வீட்டை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், அதனால் என்னை ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவீங்களா? போங்க போய் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் அப்படி சொன்னதை கேட்டோன்னே திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுது ரோகிணிக்கு. இங்கே பாரு கல்யாணி, நான் இதுக்கு மேலெல்லாம் சும்மா வளவளன்னு பேச தயாராக இல்லை, உனக்கு 2 நாள் வேணால் டைம் தரேன், அதுக்குள்ளே பணத்தை அரேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு எடுத்துகிட்டு அவங்க அந்த ஆள் கிளம்புறான். அந்த ஆள் கிளம்புறதை பார்த்த உடனே அந்த வித்யா இருந்துட்டு, இப்படியே போகும்போது அந்த வண்டியிலே அடிச்சு எங்கே சாகுப்போ அப்படின்னு சொல்லி சாவிடுறாங்க. யோசிச்சுட்டே இப்படியே நடந்து இப்படியே வர ரோகிணியை பார்த்துட்டு வித்யா இருந்துட்டு, என்னடி இவன் பேங்க்கில் லோன் கேட்குற மாதிரி உங்கள்கிட்ட 30 லட்ச ரூபா சொலையாக கேட்குறான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டே வராங்க ரோகிணி. இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.